விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் யாவரையும் நன்மையான காரியத்தை செய்வார். ஒரு தெய்வ பிள்ளை, இப்போ சொன்னாங்க இல்லையா, ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்வில் வெற்றியை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்வில் ஜெபம் இருக்க வேண்டும். என்ன இருக்கணுங்க? ஊழியர் ஜெபித்தாதான் நமக்கு விடுதலை என்கின்ற அந்த தோற்றத்திலிருந்து நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? வெளியே வரணும். எதுல இருந்து வெளியே வரணும்? ஊழியர் ஜெபிச்சாதான் எனக்கு விடுதலை என்கின்ற அந்த தோற்றத்திலிருந்து வெளியே வரணும். அப்போ தேவ பயம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்துவார்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருடைய பயம் இருக்கணும்? தேவ பயம். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் கடவுள் பக்தின்னு சொல்லுவாங்க, கடவுளுடைய பயம்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? கவனிங்க. அப்போ தேவ பயம், இப்ப எல்லாருக்கும் தேவ பயம் இருக்கா? தேவ பயம் இருக்கா? சரி, தேவ பயம்னா என்ன? எது பண்ணாலும் பாக்குறான்றது. வேற கீழ்ப்படிது. ஆமா, தேவ பயம் கீழ்ப்படி, கரெக்டா சொல்றாங்க. ஆனா கீழ்ப்படிஞ்சவங்க எத்தனை பேர்? கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு தான் தேவ பயம் இருக்கும். எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? இல்லையா? இப்போ தேவன் பயம் நான் தேவனுக்கு பயப்படுறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், எல்லாமே நம்ம சொல்றோம். ஆனா வாய் சொல்லுது, ஆனா இருதயம் கிரியை செய்ய மாட்டேது. வாய் சொல்லுது, இருதயம் கிரியை செய்ய மாட்டேது. இப்போ தேவனத்தை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம கடவுள் ரொம்ப லைக் பண்ணார். ஆபிரகாம யார் லைக் பண்ணாரு? இப்போ நம்மளை எப்படி பண்றாரு? ரொம்ப லைக் பண்றாரு. அல்லேலூயா. அதனால அப்பப்போ ஷேர் பண்ண சொல்றாரு. நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஷேர் பண்ண மாட்டோம், லைக் பண்ண மாட்டோம். அப்புறம் என்ன பண்ண சொல்லுவாங்க? பண்ண மாட்டோம். மெயின். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை நேசிக்கிறார். தேவன் நம்மளை, அப்ப தேவ பயன்றது எப்போ வெளிப்படுகிறது? தேவ பயன்றது எப்படி வெளிப்படுகிறது? ஆபிரகாம் தன் பிள்ளையை தேவனுக்கென்று கொண்டு போறான். யாருக்குன்னு கொண்டு போறான்? தேவனுக்குன்னு கொண்டு போறான். கொண்டு போய் அந்த பிள்ளையை கத்தி தூக்கி வெட்டுறான். என்ன தூக்கி வெட்டுறான்? அப்படி ஒரு கடவுள் நம்மளை சோதிப்பாரா? சோதிப்பாரு. சோதிக்கிறனால தான் அவன் அங்க கொண்டு போனார். சோதிக்கிறனால தான் அவன் அங்க கொண்டுட்டு போனாரு. இல்லைன்னா என்ன பண்ணிருக்க மாட்டாரு? இல்லையா? ஆபிரகாமை விசுவாசித்தார். தேவன் ஆபிரகாமை நேசித்தார். எப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் வந்துருச்சுன்னா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஐக்கியம், நல்லா கவனிச்சு பாருங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் வந்துச்சுன்னா அதுல என்ன வரும்னா விசுவாச சண்டை வரும். என்ன சண்டை வரும்? ஐக்கியம் இல்லைன்னா என்ன வரும்? தேவையில்லாத சண்டைகள் வரும். ஐக்கியம் இல்லைன்னா தேவையில்லாத சண்டை வரும். அந்த ஐக்கியம் இருந்தாச்சுன்னா கணவன் மனைவிக்கு அந்த விட்டு கொடுக்கிற ஒரு சண்டை வரும். அல்லையா? அப்போ இந்த ஆபிரகாமை கடவுள் நேசித்தார். ஆபிரகாமை உன்னை என்னை நேசித்தார்னா உன் ஜீவனை கொண்டு சோதிப்பார். யார் ஜீவனை கொண்டு? என் ஜீவன் அவருக்கு பிரியமா இருக்குதா? இதுதான் தேவ பயம். இப்ப சொல்லுங்க, இப்ப உங்க பிள்ளைய பள்ளிக்கூடனா கொண்டு போய் கொடுத்துருவீங்களா? என்னடா ஒரு கடவுள் குழந்தைய கொடுப்பாரான், கொடுத்துட்டு என்ன கேட்பாரான்? குழந்தைய கேட்பாரான். இவரு நமக்கு கடவுளா சொல்லுவோம் இல்லையா? அப்ப எனக்கு யார் மேல நம்பிக்கை இல்லை? கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, கடவுளுடைய பயம் இல்லை. அப்ப எனக்கு கொடுக்கிறவர் யாரு? கொடுக்கிறவர் கேட்கிறாருன்னா ஏதோ ஒரு பர்பஸுக்காக கேட்கிறாரு. அப்படிதானே? இல்லையா? இப்ப நம்ம பிள்ளைகிட்ட என்ன கேட்போம்? அவங்க கிட்ட ஏதாவது நமக்கு நம்முடைய காரியம் தேவைன்னா பிள்ளைகிட்ட என்ன பண்ணோம்? எப்பா போய் கொஞ்சம் தேங்காய் வாங்கிட்டோடா, இல்லையே கொஞ்சம் இது வாங்கிட்டோடா அப்படின்வாங்க. இது அம்மா அப்பா கிட்ட அதுல ஒரு குணம் இருக்குது. மொத்தமா ஒரு காரியத்தை சொல்ல மாட்டாங்க. சமையல் கட்டில அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. திடீர்னு எண்ணெய் காய்ச்சிட்டே எண்ணெய் வாங்கிட்டு விடாருவாங்க. அவனும் பார்ப்பான், சரி எண்ணெய் மட்டும் தான் போய் வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்ததுக்கான தேங்காய் காணுன்றாங்க. எது காணுவாங்க? அப்போ அந்த வேலை வாங்குறதும் செயல்படுத்துவதுல கூட நம்ம என்ன பண்றாங்க? சரி வர நம்மளால என்ன பண்ண முடியல, திட்டமிட முடியல. இல்லையா? அப்போ அந்த காரியம் என்ன பண்ண, பிள்ளை மேல திணிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த திணிப்பு தான் என்ன ஆகுது? எதாவது தாய்க்கும் பிள்ளைக்கும் போர்க்களம் ஆகுது. எது களம் ஆகுது? ஆமா, அல்லையா? அப்போ பேசாத வாய் யார் பேச வைக்கிறோம்? என்னமா? பையனும் பேசு, அம்மாவும் பேசு.
எங்க வீட்டுல ரொம்ப அல்லையா. இந்த தேவ பயம், ஒரு மனிதனுக்கு தேவ பயம் இருந்துச்சுன்னா எப்போது அவன் எதை சிந்திப்பான்னா, மற்றவர்கள் பேசுகிறதை குறித்து சிந்திக்க மாட்டான். கடவுளை நான் எப்படி பிரியப்படுத்துது, தேவனை எப்படி பிரியப்படுத்துற இல்லையா. இந்த உலகத்துல பேசாத மனுஷன் கிடையாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீ உட்காந்து ஊன்னு கொட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை கொட்டி கொட்டி உட்கார வச்சிருவாங்க. அதெல்லாம் அப்படி தூக்கி அப்படி போயிட்டு நீ பாட்டு தேவ ஏற்றபடி உன் வாழ்க்கை நீ ஆரம்பிச்சனா பேசின வாய் உன் பின்னாடி வந்து நிற்கும் இல்லையா. நம் தேவன் செய்யக்கூடிய அதான் காரியம். அப்ப அந்த கத்தியை தூக்கி கொண்டு போய் அவன் வெட்ட போறான். வெட்டின பிறகுதான் ஆண்டவர் சொல்ல, இப்பதான் நீ எனக்கு பயப்படுறாப்பான்றாரு. என்ன சொல்றாரு? எவ்வளவு பயங்கரமான தேவன் பாருங்க. கத்தியை தூக்கி ஒருவேளை இப்படி நினைச்சு பாருங்க, தூக்குன கத்தி புஷுன்னு கீழே விழுந்துச்சுன்னா இருக்கும் இல்லையா. அப்ப அவனுக்கு என்ன எவ்வளவு ஒரு பயம் பாருங்க தேவனுக்கு. அது கூட ஏன் தேவன் சோதிக்கிறாத முதல் புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். எபிரியர் 10:20 வாசிங்க. அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிருக்கும்படியும் போதுமா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உனக்கும் எனக்கு என்ன இருக்குதுங்க, மிகப்பெரிய ஒரு தைரியம் இருக்கு அல்லையா. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் மரித்தவனை உயிரோடு எழுப்பும். இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணுங்க, சரீரத்தை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணுங்க, எனக்கு புது வாழ்க்கையை தரும். சரிங்களா. இந்த ரத்தத்தை குறிச்சு நம்ம பேச போறோம் அல்லையா. ஒவ்வொரு ரத்தம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில, இதை இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரே குரூப் ரத்தம்னா கிடையாது. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம் இருக்கு அல்லையா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒரே ரத்தம் என்ன பண்ண, ஒரே எண்ணம், ஒரே சிந்தைகள். ரத்தம் மாறி மாறி இருக்கலாம். நமக்கு என்ன இருக்கும், ஏ ஒரு மாதிரி சண்டை போடும், பி ஒரு மாதிரி சண்டை போடும், சி ஒரு மாதிரி சண்டை போடும் இல்லையா. ஏ நிமித்து வைக்கலாம், அது என்ன பண்ணும், ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட். பி என்ன சொல்லும், நான் இல்லைன்னா உனக்கு மரியாதை கிடையாது. சி என்ன சொல்லும் இல்லையா. அப்ப இந்த ரத்தத்துக்குள்ள என்ன இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணாதுங்க, ஈகோ பார்க்காது. எது பார்க்காது, ஈகோ பார்க்காது, பிரச்சனைகளை பார்க்காது, முன்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்காது. கிறிஸ்துடைய அன்பை மட்டும் பார்க்கும். எதோடைய அன்பை மட்டும் பார்க்கும், கிறிஸ்துடைய அன்பை மட்டும் பார்க்கும். ஆசீர்வதிக்கட்டும் அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார்? ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கணும்? எதுக்காக? கர்த்தருக்கு கீழ்படுறாரா, செய்யறாரா இல்லையா, அவருடைய விசுவாசம் உண்மையா இருக்கா இல்லையா. ரைட். அப்புறம் தேவனுக்கு பயப்படுறாரா இல்லையா. ஓகே. வேற அழைச்சதுல உண்மையா இருக்கிறாரா. ஓகே. குழந்தைய கொடுத்தனால ஆண்டவர் தப்பி வைப்பார். ஓகே ரைட். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, விசுவாசத்தின் அடிப்படையில பேசுறீங்க. நான் கேட்ட கேள்வி, ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார்? தேவனுக்கு பிரியமான மனுஷன் இல்லையா. சரி, ஏன் அந்த பிரியம் சோதிக்கிறதுக்கு உட்பட்டது? ஏன் அந்த பிரியம் சோதனைக்கு உட்பட்டது? உங்களுக்கு நல்ல தெளிவா புரிய வச்சிருக்கேன், வசனத்தோடு புரிய வச்சிருக்கேன். ஆதியாக 22ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்கம்மா. இப்போ புரியும் ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை சோதிச்சாரு. உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரன். அவ்வளவுதாங்க, விட்டுருங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன குமாரா? யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. எப்பா, என்ன நேசிக்கிறத காட்டி இப்ப யார நேசிச்சுட்டு இருக்க? சோதனை எங்க வருது? 100 வயசுல குழந்தை கிடைச்சா கடவுளை பார்ப்பானா, குழந்தைய பார்ப்பானா? வாங்க வாங்க, வேகமா வந்து வாங்க வாங்க. இததான் ஆண்டவர் சோதிக்கிறார். எதை சோதிக்கிறாரு? எதை சோதிக்கிறாரு? நான் 100 வயது நீ குழந்தையே பெற முடியாத காலத்துல
ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தேன். அது குழந்தைக்கு முன்னாடி என்ன பண்ண, பலி செலுத்துவ, நன்றி செலுத்துவ, அப்பப்ப என்கிட்ட வந்து உட்கார்ந்து பேசுவ, மணிக்கணக்கில் நேரத்தெல்லாம் செலவு பண்ணுவ. எப்போ ஒரு செல்லமே, ஒரு வைரமே, புத்திரனே, சத்திரனே அப்படின்னு வந்த மாதிரி யாரை மறந்துட்டேன்? அப்போ அவருடைய நோக்கம்னா, நான் கொடுப்பேன், கொடுத்த பிறகு நீ என்ன மறந்தனா நான் உன்னை சோதிப்பேன். சொல்லுங்க. இப்ப என்ன பயம்? எப்போன்னா பயம் வந்து சொல்லுங்க. இப்ப பயமா? இது பயமா? தேவன் என்ன பண்றாரு? அப்போ வந்து அவன் உணர்ந்துட்டான். அங்கதான் தேவ பிள்ளைகள் நீங்க கவனிக்கணும். தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணுது? தொடுது. அங்க சொல்ல அந்த வார்த்தை பாருங்க, அழகா தேவன் பேசுற வார்த்தை பாருங்க. உன் புத்திரனும் உன் நேச. அப்ப அவன் என்ன நினைச்சிருப்பான்? ஆகா ஆகா, நம்ம பிள்ளைய கொஞ்சிறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஆண்டவர் கொடுக்குற நேரத்துல எங்க போய் உட்காந்துட்டோம்? பிள்ளைகிட்ட உட்காந்து பேசிட்டோம். அப்ப என்ன ஆயிடுச்சு? அதான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஐயா என் பிள்ளைக்கு சாப்பாடு ஆக்கலையா, நான் போய் சாப்பாடு ஆக்கிட்டு வந்துடுறேன். ஐயா நான் சாப்பாடு ஊட்டினாதான் என் பிள்ளை சாப்பிடுவோம். ஐயா அப்படியே ஊட்டிக்கிட்டே உட்காந்துருப்பான். எங்க அல்லையா? நீ ஊட்ட என்ன பண்ணா நாளைக்கு உனக்கு ஊட்டுதானே தெரியாது. அல்லையா? அப்போ தேவனுடைய கணம், தேவனுடைய நேரத்தை நீங்க யாருக்கெல்லாம் கொடுத்தாலும் அவர்களால் சோதிக்கப்படுவார். யாருக்கெல்லாம் கொடுக்கிறோம் என்ன பண்ணாரு? சோதனை உண்டு. அல்லையா? அப்ப அந்த சோதனையை சகித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் எப்படின்னா, ஏற்கனவே ஆண்டவரை விசுவாசித்தான். யார? தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தான் என்ன பண்ணுதுங்க, இந்த சோதனைக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். என்ன பண்றான்? ஏன்னா அவன் 90 வயசுல சாரோடைய மேட்ரு முடிஞ்சு போச்சு. சிறுகளுக்கு உண்டான வழிபாடு கிடையாது, இனி பிறப்பதற்கான சாத்தியம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அங்க ஒரு காரியத்தை கர்த்தர் பண்றாரு, செய்யறாரு. அப்ப செய்யும் போது அதுல அவனுக்கு என்ன இருக்குது? தேவன் மேல அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த விசுவாச நம்பிக்கைனால என்ன பண்றாங்க, நீ ஈசாக்க கொண்டு போறதுக்கு முயற்சி எடுத்தான். அப்ப அந்த தேவ பிள்ளைகள் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் சோதிப்பது சாதாரணமான அல்ல. சோதித்த பிறகு ஈசாக்கை போல ஒரு நல்ல பிள்ளை இந்த உலகத்துல இல்லை. யார போல? ஈசாக்க போல எந்த பிள்ளை கிடையாது. ஒரு தாய் தகப்பனை பிள்ளையின் மூலமாக கர்த்தர் சோதிக்கிறார் என்று சொன்னால், அந்த சோதனை எந்த ஒரு தாய் தகப்பன் சகித்து ஏற்றுக்கொண்டு தேவனை இன்னும் நீங்கள் பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க பிள்ளைதான் சொன்னாங்களே ஊழியக்காரனாக கர்த்தர் மாற்று. எதை சகிக்கணும்? சோதனை. அல்லையா? அங்க 2 பேருடைய நீங்க பேண்ட் பாத்தீங்கன்னா, தகப்பன் பிதாவை விசுவாசிக்கிறார், பிள்ளை தன் தகப்பனை விசுவாசிக்கிறான். இன்னைக்கு நம்ம பிள்ளை நம்மளை விசுவாசிக்குதா? இருக்கா? நீ வாடா, ஏசாப்பா என்ன பண்ண சொல்றாரு? சர்ச்சைக்கு வாடானா அது வரமாட்டேங்குது. இதுல வர பலி கூடனா வருமா? நீ போய் விழுந்துருப்போ, என்ன எதுக்கு கூப்பிடுறன்னு கேட்கும். இல்லையா? இல்லையா? கொஞ்ச நேரம் போயிட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது நாள் ஃபுல்லா பேசும். எதனால? காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சு நம்ம 12 மணிக்கு தூங்குற வரைக்கும் என்ன பண்ணோம்? எவ்வளவு வேலை செஞ்சேன்னு தெரியுமா? நீ எதாவது பண்ணியா? நீ அதை சொன்ன, இது சொன்ன, இது செஞ்ச. ஆனா இந்த ஈசாக்கு அதெல்லாம் பேசல. யாரு? இந்த ஈசாக்கு ஆபிரகாம் பையன் பேசல, நம்ம பையன் பேசுவோம். யார்? நம்ம பையனும் பேசும், பொண்ணும் பேசும். அதுல வந்து என்ன கிடையாது, அதுல 2 பேரும் ஒற்றுமையாயிடாங்க. அண்ணன் தம்பி தான். பேசுற விஷயத்துல எப்படி ஆயிடாங்க? நீ 10 வார்த்தை பேசுனா நான் 8 வார்த்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட நல்லா பேசுறதுல பிள்ளைங்கள் ஆயத்தமா இருப்பாங்க. ஆனால் இந்த ஈசாக்கு என்ன பண்ணல? ஒரு வார்த்தையும் பேசல. அப்ப அந்த தகப்பனார் அந்த பிள்ளையை எவ்விதமாக வளர்த்திருக்கிறான். இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப இதனாலதான் தேவன் அவனை சோதிக்கிறாரு. அப்ப தேவ பயனா என்ன? இப்ப புரியுதா? சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நீங்கள் சுத்த பொண்ணாகிற வரைக்கும் உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? புடமிடுவார். உங்களை என்ன பண்ணுவாரு? தேவன் புடமிடுவார். இல்லையா? அப்ப அந்த பிடமிடுவதற்கு காரணம்னா அவருக்கு நீ தேவைப்படுற. அப்ப எங்கேயோ நம்ம வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், நீங்க நல்லா சிந்திங்க. ஏசுப்பாக்கு கொடுக்குற டைம் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேற எந்த இடத்துக்கும் போகாதீங்க. இந்த 10 மணிக்கு நான் போய் ஏசப்பாட்டை நின்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்.
மறுநாள் 10 மணிக்கு அவர்கிட்ட நான் போக முடியல. 10 மணி நான் யார்கிட்ட உட்காந்துருக்கேன் டைம் பண்ணி திங்க் பண்ணி பாருங்க. நம்ம டிவி கூட உட்காந்துருக்கேன். கரெக்டா பிள்ளை வாலி போச்சு. ஓகே. சில பேர் டிவி கூட உட்காராங்க, சில பேர் மொபைலுக்குள்ள உட்காராங்க, சில பேர் என்ன பண்ணாங்க தூங்குவாங்க, சில பேர் என்ன பண்ணாங்க பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுவாங்க. இந்த 10 மணி என் அப்பா என்ன பண்றாரு? எதிர்பார்த்து காத்து இருக்கிறார். என் மகள் வருவாள், என் மகள் என்னோடு கூட பேசுவாள், என் மகளுடைய உதட்டின் மூலமாக என்னை மகிமைப்படுத்துவார், என் மகள் பிறருக்காக ஜெபிப்பா என்று சொல்லி அவருடைய திட்டத்தோடு நோக்கத்தோடு என்ன பண்ணாருங்க வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காரு. சரி, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் காத்துக்கிறாரு, 3ஆம் நாள் என்ன பண்றாரு? நம்ம ஏன் காத்திருக்கணும்? அலறி அடிச்சு வர வைக்கிறதுக்கு என்ன வழி? போடுறா வீட்டுல ஒரு குண்டை, வீட்டுல அங்க வீட்டுக்குள்ள போட்ட பிறகு பாருங்க, ஐயோ எசப்பா எசப்பா, எங்க வீட்டுக்காரர் இப்படிப்பா, எங்க பிள்ளை அப்படிப்பா, என் மனைவி இப்படிப்பா, அச்சா பூச்சாப்பா. என்ன பூச்சா பூச்சா? எந்த பூச்சா பூச்சாலாம் வரக்கூடாதுன்னு என்ன பண்ண? நீ முன்னாடியே வந்து உட்கார்றான்னு அல்லையா? அப்ப நீங்க சோதனையை கரெக்டா கணக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், அதை புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, இவங்க பண்ணிட்டாங்க, என் பிள்ளை சாபம், அவங்க சாபம், இவங்க சாபம். எந்த சாபம் கிடையாதுங்க. சாபத்தை உருவாக்குறதே நான் தான். சாபத்தை உருவாக்கி கொள்கிறதே நான் தான் அல்லையா? ஏன்னா சாபத்தை முறியடிக்கிற தேவன், சாபத்தை முறியடிக்கிறவர். அப்படி முறியடிக்கிற தேவனிடத்துல போய் நான் சாபமாக நான் என்ன பண்ணல, உனக்காக எனக்காக என்ன பண்ண, சிலுவையில சாபமானார் சொல்லப்படுது. என்ன பண்ணாரா? சாபனா. அப்போ தேவனுடைய அன்பை நான் என்ன பண்றேன், எங்கேயோ தொலைச்சிடுறேன். தேவனுடைய பாசத்தை என்ன பண்றேன், மனுஷன் மேல செலுத்திடுறேன் இல்லையா? ஒரு காலத்துல போய் உட்கார்ந்து கண்ணீரோட அப்பா பாதத்தை புடிச்சுட்டு என்ன பண்ண அழுவேன். எங்க வீட்டம்மா நம்ம என்ன பண்ணாங்க, அப்பா போதுல ஜெபம் போதுல, வாடா வாடன்னு கூப்பிட்டாங்க. இப்ப அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, எப்படா ஜெபிப்ப, கொஞ்ச நேரம் ஜெபிடா. அப்ப ட்ராக் மாறிடுச்சா? அப்ப அங்க மாறும் போதுதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம். அந்த பிள்ளைகளால் என்ன பண்ண, தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை. அப்ப தேவ அன்பு நம்மளை விட்டு பிரிஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன கர்த்தர் சோதனை கொடுக்குறாங்க? உலகத்துக்குண்டான சோதனை. எதுக்குண்டான சோதனை? உலகத்துக்குண்டான சோதனை. அப்படிதான் சொல்லுவேன். ஒரு நாள் நீ ஜெபிக்க ஆரம்பிச்சனா அந்த நாள் ஏசப்பா பக்கத்துல வந்து நிற்கிறார். முதல் புரிஞ்சுக்க, தேவன் பேசுகிற வார்த்தைகள், தேவன் நீங்க அப்ப வந்து அதுக்காக என்ன பண்ணோம், நான் போயிட்டு முட்டி போட்டு அந்த இடத்துல அல்லேலூயா அல்லேலூயா சொல்றதுக்காக கர்த்தர் வைக்கல. எங்கு எதை பேசணுமோ அதை பேசக்கூடிய அறிவும் ஆற்றலும் கற்றுக் கொடுக்கதான் நம்ம வைப்பார். அவர் ரொம்ப டீசல். அவர் என்ன சொல்ல, வீதியில போய் என் வார்த்தை என்ன பண்ணது, வீணாக வழங்காத, கவனமா செல், ஏற்றுக்கொள்ளுங்கிட்ட பேசு. அதுக்கப்புறம் சொல்லலாம் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். அப்ப இந்த சோதனையை நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. சோதனை எப்படி வருது? வீட்டுக்காரருக்கோ புருஷனுக்கு மனைவிக்கு சண்டை எதனால வருது? ஏசாப்பாட்ட சண்டை போடுறதை விட்டுட்டு இப்ப யார் சண்டை போடுறாங்க இல்லையா? அப்ப நீங்க அங்க கரெக்டா இருக்கணும். யாருக்கிட்ட? நம்ம சொன்னாங்க இல்லையா, ரொம்ப நாள் ஜெபிக்கல, ஆனா காலையில நைட்டு ஜெபிச்சனால ஃபேன் என்ன பண்ற, தரையில போட்டார், இல்ல மண்டியில போட்டானா இருக்கும். அப்ப தேவன் என்ன கேட்கிறாரு, இது உன் ஜெப நேரம் இல்லையா, நீ என்னை மறந்துட்ட பத்தியா, அதை நினைவுபடுத்துற. இப்ப அந்த விழுந்தது என்ன பண்ணும், இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்க வைக்க. அப்படிதான் கர்த்தர் சோதிப்பாரு. எப்படி சோதிப்பாரு கர்த்தர்? எப்படி சோதிப்பாரு? இப்படிதான். அப்படி சோதிச்சுனால என்ன பலன்? இல்லையா? அவர் சோதிக்கிறது காரணம்னா, நீ பிறர் இடத்துல போய் சோதனை குறித்து நீ என்ன பண்ணணும், பயப்படாதீங்க, ஏசப்பா உங்களை விடுவிப்பார். இப்ப நாங்களே அந்த சோதனை இருந்தா என்ன பண்ணோம், வெளியே வந்தோம் சொல்வதற்குதான் உன்னை என்னென்ன பண்ற கர்த்தர் புடமிடுகிறார். இல்லையா? அப்ப புரிஞ்சுங்க, சோதனை ஒரு தெரிஞ்சிச்சா? சரி, இவனை சோதிச்சது நியாயம். யாருங்க? ஏங்க யோபை சோதிக்கணும்? யோபை எதுக்கு சோதிக்கணும்? அவர் பயந்த காரியங்கள் நேரிட்டது. ரைட், ஓகே. அப்புறம் நான் சொல்றதையும் நான் எப்ப சொல்லணும் நல்ல மைண்ட்ல பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கிட்டேன். என்னம்மா? அன்பு. ஓகே, ரைட். அடுத்தது சொல்லுங்க. ஓகே, நல்ல ஒரு வேல்யூ பாயிண்ட். ஓகே, இப்ப எப்படின்னா, ஒரு கனம் பொருந்தியவன் அவன். யாருங்க? மிகவும் கனம் பொருந்தியவன். எப்படிப்பட்டவன்? அந்த ஊர்லயே அவனை போல யாருமே இல்லை. அவ்வளவு பெரிய மிகவும் கனத்துக்குரிய ஒரு மனுஷன். என்ன மனுஷன்? கனத்துக்குரிய ஒரு மனுஷன்.
அந்த ஊர்ல அவன் போகும்போதெல்லாம் அவன் என்ன பண்ணுவாங்க, கனப்படுத்துவாங்க. செல்வந்த, செழிப்புள்ளவன், வீடு தோட்டம் ஆடு மாடு எல்லாமே இருக்குது இல்லையா? அப்போ தேவன் இந்த பணம் இந்த புகழ் இவனை என் அன்பை பிரிக்கிறதா? பணம் புகழ் பெருமை இதுக்கும் அதுக்கும் ஏதாவது பிரிவினை கொண்டு வருகிறதா இல்லையா? அதுல 1ஆம் வசனம் தெரியும், வாசித்து பாருங்களேன். யோபு 1:1 ஊஸ்து தேசத்தில் முடிச்சிடலாம். யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் எப்படிங்க யார சோதிக்கிறாரு? யார சோதிக்கிறாரு? உத்தமமா நடக்கிறவங்க. நம்ம அப்படி இல்லை, அதை விட்டுருங்க. வாசிங்க. உத்தமன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. சோதனை யாரெல்லாம் சோதிக்கிறாரு? இப்பதான் கரெக்டா வரீங்க. யாருக்கு பயப்படுறவங்க? நீங்க எல்லாம் பயப்படுறீங்களா? அப்ப சோதனை நிச்சயமா. பிரதர் என்ன சோதனை வந்துருச்சு பிரதர், என்ன பண்ணக்கூடாது? அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய ஜப வீரர்களாக உங்களை மாற்ற விரும்புகிறார். எப்படி மாற்ற விரும்புகிறாரு? சோதனையை சகிக்கிற மனுஷன். அல்லையா? அது அழகா சொல்றாரு. மனிதனுக்கு நேரிடுகிற சோதனைகள் அல்லாமல், யாருக்கு? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை என்ன கிடையாது. ஆனா சோதிச்சாரு சார், சோதனையை தாங்கக்கூடிய பலனும் அது தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிவாசலையும். அம்மே நல்லடியா? அப்ப அந்த சோதனைய கற்றுக்கொள்ளணும். எதை கற்றுக்கொள்ளணும்? நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம், பிள்ளைகிட்ட சொல்லும்போது நான் கஷ்டப்பட்டேன். நீ கஷ்டப்பட்டதான் உன் பிள்ளை கஷ்டப்பட்டுச்சா? அதை எப்படி பிள்ளைக்கு உணர்த்துவ இல்லையா? நான் டீ குடிச்சிட்டு என் பிள்ளைக்கு வந்துட்டு பிரியாணி வேண்டியது கொடுத்தா என்ன தெரியும் இல்லையா? அப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், நம் பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டத்துடைய வழியை உணர்த்தாம இருக்கணும். தான் தேவன் இன்னும் நம்மளை சோதிக்கிறார். உனக்கு கொடுத்த பணம் எதுக்கு? உனக்கு கொடுத்த வருமானம் எதுக்கு? உன் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு ஒரு நிம்மதியா ஒரு வாழ்றதுக்கான ஒரு முயற்சி எடு. ஒரு நிலையான ஒரு வீட்டை கட்டு, இல்ல ஏதாவது ஒரு இது பண்ணிக்கோ, உனக்கு சேஃப்டியா இரு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, மற்ற காரியத்தெல்லாம் செய்கின்றாரு. நம்ம என்ன பண்றது, கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஒரு கம்பல் ஒரு நகை இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுவோம், பிள்ளைக்கு அழகு பார்ப்போம். அந்த அழகு பார்க்குற பிள்ளை தான் என்ன பண்ணுது, மறு மாசம் வாங்கி கொடுக்கலாம் உதைக்குது. இல்லையா? இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து 10 ஒரு டபா மொபைலை கையில வச்சுக்கணும். என்ன மொபைல? இன்னைக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் மொபைல் வாங்குதுங்க. எத்தனை? அதுல எத்தனை? ஒரு 5 சவரம் வாங்கலாமா? 1 லட்சத்துக்கு 2 சவரம் வாங்குமா? 50,000 ஆயிடுச்சா? நாங்களாம் 1000 ரூபா 1200 வாங்க காலம் போச்சு. ரைட், ஓகே, சரி. அப்போ வந்து இன்னைக்கு வந்து நகையை தாண்டி நம்ம கையில எதை வச்சிருக்கிறோம், இந்த மொபைல் நம்ம கையில இருக்கிறதா திருட உள்ள வரான். ஏன் வரா? புரியுதுங்களா? அப்ப இதை புடுங்கினா நமக்கு லாபம். ஒரு ரூபாய் 50 ரூபா கிடைச்சாலும் அவனுக்கு யாருக்கு? அப்ப இதெல்லாம் யாரு உருவாக்குறா இல்லையா? அப்போ நம்முடைய பிள்ளைகளை கெடுப்பதற்கு மற்ற காரியத்துக்கு முன்னிலம் இருப்பது நம்ம. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் பாலியல் தொல்லை பண்றாங்க, இது பண்றாங்க. அதான் ஆடை அலங்காரம் வளர அது என்ன பண்ண, வெளியே வந்து அந்த மாற்றம் வந்து எப்பொழுது நம்ம பிள்ளைகளை நம்ம வீட்டுக்குள்ள என்ன வேணா பாத்துக்கலாங்க. நம்ம பிள்ளைகளை வெளியே அழகு பார்க்கறதுக்காக நம்ம பிள்ளைகளை அலங்கரிக்க கூடாது. அல்லையா? தாய் தகப்பன் பிள்ளைகள் ரசிப்பது கொள்வது நம்ம பிள்ளைகளை பண்ணலாம். ஆனா வெளியே போகும்போது எப்படின்னா நம்ம பிள்ளை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். அல்லையா? தேவ பிள்ளைனா இப்படிதான்டா அப்படின்னு ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கணும். நிறைய பேர் சொல்லுவேன், நீ வேலைக்கு போகும்போது அங்க வேலை செய்யற வேலைக்காரனோடு கூட நீ என்ன பண்ணக்கூடாது, அவனுடைய குணத்தோட நீ இணைக்கூடாது. உன் குணத்துக்கு அவனை கொண்டு வரணும். உனக்குள் தேவன் இருக்கிறதா நான் அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டினான். அதுதான் கிறிஸ்துடைய வாழ்க்கை. இல்லையா? அப்ப இந்த யோபை சோதிப்பது எப்படின்னா, அவன் செல்வந்தன், ஐஸ்வர்யன், நல்ல பணக்காரன் எல்லாமே உண்டு. இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட மனுஷா பணத்தை இழந்தா எப்படி இருக்கும், பணத்தை இழந்தா எப்படி இருக்கும் இல்லையா? பாருங்க, யோபு அந்த சோதனையில ஜெயிக்க அடுத்த சோதனை வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா எந்த சோதனை அவன் என்ன பண்ணல, தோந்து போகல. அது போல உங்களால என்னால சொல்ல முடியுமா? யோபு 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 வாசிக்க முடிச்சிடலாம்.
சால்வையை கிழித்து ம் தன் தலையை சிரைத்து ம் தரையிலே விழுந்து பணிந்து ம் நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் நிர்வாணியாக என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் நிர்வாணியாக அவ்விடத்துக்கு எழுப்புவேன். ஆ, கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார். கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம சொல்லுவோமா? சொல்லுவோமா? அப்படி என்னெல்லாம் இழந்தான்? ஆ ஆ ஆ ஆ ஆ எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வீடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நான் ஆண்டவரை வீட்டை எடுத்துக்கணும், வீட்டை எடுத்தா என்ன பண்ணீங்க? ஆண்டவரை வீட்டை எடுத்தீங்க, நான் அவனுக்காக ஜெபம் பண்ணேன், உபவாசம் தான், காணிக்கலாம் குத்தேன், என் மேல கருணை இல்லையா ஆண்டவர் அப்படிதானே கேட்போம். நம்ம அப்படிதானே கேட்போம். அப்ப நமக்கு இன்னும் எது மேல ஆசை? சொல்லுங்க, எது மேல ஆசை? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, போதும் என்கின்ற மனதோடு கூட ஆமே. நல்லலையா? அழகா 13:3-5 வாசிக்கமாகலாம். இல்லாதவர்களாய் நடந்து நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று சொல்லி பாருங்களேன் பக்கத்துல, உங்களுக்கு போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமே. எது இருந்தா? போதும் என்கின்ற மனம். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பம் நடத்த கத்தர் கொடுத்தாரா? அதுல ஒரு 10 ரூபா ஒரு டபால போட்டனா ஓகே, கத்தருக்கு சொத்து. அல்லேலூயா. இல்ல நான் 2000 ரூபா தான் டபால போடணும். எவ்வளோ? நான் 2000 ரூபா தான் இதுல போடணும். அப்படியே இல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜீவனோட இருக்கிறேன்னா அதான் கர்த்தர் விரும்புகிறார். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, தெய்வ பிள்ளைகளை கடவுள் சோதிப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அந்த சோதனையை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சாதனையா மாத்தணும். அதுதான் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இல்லையா? எதுடைய வாழ்க்கை? பிள்ளை பிரச்சனையே தான் இருக்கா. நீ பிள்ளைகிட்ட போய் சண்டை போறது பெருசு கிடையாது. அந்த சண்டை எங்க போடணும்? பிள்ளை கொடுத்தவர்கிட்ட சண்டை போடணும். யார்கிட்ட சண்டை போடனா? உனக்கு கொடுத்த பிள்ளை யாரு? ஏசப்பா தானே. அவர்கிட்ட போய் என்ன பண்ண? மன்றாடு, நேரத்தை அவர்கிட்ட செலவு பண்ணு. ஒரு நேர கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். இல்லையா? எந்த பிள்ளைகிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? விதண்டாவாதமாக வாக்குவாதமா பேசாம உங்க பாதத்தை கர்த்தர்கிட்ட கொண்டு போய், அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ள மனிதனை என் தாயுடைய செபங்கள், அவங்களுடைய காரியங்கள் மாற்றியது. இல்லையா? அப்போ எந்த காலத்திலும் தாய் தகப்படைய கண்ணீர் வீணே போகாது. நான் தெளிவா சொல்றேன். உன் பிள்ளைக்காக வடிச்ச கண்ணீர் ஒரு நாள் நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்துல அது கேட்கப்படும், மறக்காது. இல்லையா? ஆனா அதுக்காக என்ன பண்ணாதீங்க, ரொம்ப அவனை போட்டு ப்ரெஷர் பண்ணி டார்ச்சர் கொடுக்காதீங்க. சொல்ல வேண்டிய கடமை. ஏசப்பா பாக்குறாருப்பா, எனக்கு பயப்படவே கடவுளுக்கு பயப்படு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு முட்டி போட்டு சோமுனுங்க. அவன் வெளியே கிளம்பணும், நீங்க சோம் பண்ணி பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, என்னை போல உங்க பிள்ளைகளை ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியா இந்த உலகத்துல கர்த்தர் அடைய. இல்லையா?